நம்ம ஊராட்சி மன்ற தலைவரா அடிக்கடி எம்எல்ஏ கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு மாட்டாரு. அவர் கட்சி வேறுபாடு இல்லாத எல்லாமே நம்ம தொகுதி மக்கள் என்றது அடிப்படையில எல்லாமே நம்ம தலைவர் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் நல்லா செஞ்சிருக்கிறாரு. இனி வருகின்ற தேர்தலிலே நம்முடைய உதயசூரியனுக்கு வாக்களித்து மீண்டும் இந்த சேவைகள் தொடரணும்னா மறுபடியும் அதுதான் வரணும். அப்பதான் இப்ப நடந்துக்கிற அத்தனை சேவைகள் நமக்கு கிடைக்கும். எல்லாம் மாறி போயிடும். அது உங்க கையில் தான் இருக்குது. காமராஜர் நகர் பகுதியில் புதிதாக ரேஷன் கடை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் பகுதி நேர ரேஷன் கடைன்றது பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில 50 கடைகள் நம்ம பிரிச்சு கொடுத்திருக்கோம். பாலண்ணா கடை எல்லாம் பாத்தீங்கன்னா எலிஜிபிளே வரல. சகோதரிகள் ரயில் ரோடு தாண்டி போயிட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊராட்சியில மட்டுமே ஒரு நம்ம 5-6 பிரிச்சு கொடுத்திருக்கோம். போன அதிமுக ஆட்சியில என்னால ஒரு ரேஷன் கடை கூட பிரிக்க முடியல. ஏன்னா அவங்க பிரிச்சு கொடுக்கல. சரி, நான் எம்எல்ஏ இல்லாம தான் அவங்க செஞ்சாங்களா அதை எடுத்து செய்யறதுக்கு அவங்க யாரும் ஆள் இல்ல. ஆக இந்த ஆட்சியில மட்டும் 50 கடைகள் மேல நம்முடைய தாதக்குள்ளனூர், சின்னாரம்பட்டி நிறைய பகுதியில வந்து ரேஷன் கடை பிரிச்சு கொடுத்திருக்கிறோம். தேவையான அனைத்து வசதிகளும் குறிப்பா நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்துல அனைத்து வேலைகளும் அனைத்து பகுதியிலும் நடந்துக்கிற ஒரே சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தான். இந்த கந்தளி ஊராட்சி ஒன்றிய பகுதியில தான் அதிகமான வேலைகளை நாங்க செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமா திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில அனைத்து வேலைகளும் நம்ம வேலை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு உறுதுணையா இருந்தது நம்முடைய மாவட்ட அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர். எந்த கோரிக்கை மனு அவர்கிட்ட எடுத்து போய் கொடுத்தாலும் திருப்பத்தூருக்கு பைபாஸ் ரோடு வேணும் உடனே செஞ்சு கொடுத்தார். ஸ்டேடியம் பசங்களுக்கு எல்லாம் விளையாடுறதுக்கு அவங்க ஸ்போர்ட்ஸ்ல வேலை வாய்ப்பு வாங்கணும், படிக்கணும், ஸ்டேடியம் கட்டி கொடுத்தார். ஆக பல்வேறு திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி இந்த தொகுதிக்கு தேவையான பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஆனா மக்களுக்காக பயன்படுகின்ற ஒரே சின்னம் உதயசூரியன் சின்னத்திற்கு மக்கள் நீங்கள் ஆதரவுகளை அளிக்க வேண்டும் என்பதை கேட்டு வருகை தந்த அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.